நான் உங்கள் ஜோதிடர் சந்தோஷ். இன்னைக்கு எதை பத்தி பேசலாம் அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்துல குரு வக்ரமாயிட்டாருன்னா என்னென்ன பலன்கள் அப்படின்றத பத்தி நான் ஃபுல்லா சொல்றேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, குரு வக்ரமா இருக்காரு உங்களுடைய ஜாதகத்துல அப்படின்னா, உங்களுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் பத்தவே பத்தாது. இவங்கெல்லாம் மணி மைண்டடா தான் இருப்பாங்க. ஆளுங்களை அனுசரிச்சு போக மாட்டாங்க. மணி ஃபர்ஸ்ட் எவ்ரி திங் நெக்ஸ்ட் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னு ஓப்பனா சொல்லிடலாம். இப்போ குரு நார்மலா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மனிதாபிமானம் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா குரு வக்ரம் ஆயிடுச்சு அப்படின்னா இவங்க மணி தான் ஃபர்ஸ்ட். 10 கோடி ரூபா வந்துச்சு அப்படின்னா கூட அவங்களுக்கு பத்தாது. இன்னும் வேணும் இன்னும் வேணும், 1 பில்லியன் 2 பில்லியன் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதே மாதிரி நிறைய பிசினஸ் பீப்புள் அதிகமா மல்டிபிள் சோர்சஸ் ஆஃப் இன்கம், அதிகமான வருமானங்களை உருவாக்கக்கூடிய நபர்களாக விளங்குவார்கள். அதே மாதிரி எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் ஃப்ரெண்ட்ஸுக்காகட்டும் குடும்பத்துக்காகட்டும் சிக்கனமெல்லாம் செலவு பண்ணுவாங்க. ஒரு விதத்துல எதுவுமே செய்ய மாட்டாங்க குடும்பத்துக்கு அப்படிலாம் கிடையாது, செய்வாங்க. ஆனா கஞ்சத்தனமெல்லாம் செய்வாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கே கூட அவங்க அதிகமா செலவு பண்ணிக்க மாட்டாங்க. நிறைய பணம் சேர்த்து வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாகும். இதுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா, குருவோட வாகனம் என்ன, யானை. ஸோ யானைக்கு எவ்வளவு தீனி போட்டீங்கனாலும் பத்தாது. அதனாலதான் உள்ள போயிட்டே இருக்கும். இது வக்ரமாக இருக்கும் பட்சத்தில், புரியுதுங்களா? நார்மலா இருந்தது அப்படின்னா பிரச்சனையே இல்லை, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. வக்ரமா இருந்துச்சு அப்படின்னா, இப்போ ஒரு விஷயம் நார்மலா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு விஷயம் ஆப்போசிட்டா இருக்கு. ஸோ இந்த நார்மலா இருக்கிற விஷயம் ஒரு குறிப்பிட்ட லெவல்ல நல்லபடியா இருக்கணும் அப்படின்றது. ஆப்போசிட்டா இருக்கிறது தான் குரு வக்ரம். ஸோ ஆப்போசிட் அப்படின்னும் போது இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ சொசைட்டிக்கு இருக்கிற கூடிய விஷயங்களை ஆப்போசிட்டா வழி நடத்தி செல்லக்கூடிய விஷயமா மாத்திடும். ஸோ குரு பாத்தீங்கன்னா புத்திரகாரகன், அப்புறம் தனம், பணம், இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ பணத்துல சாட்டிஸ்பாக்சன் கொடுத்தாரு. ஸோ புத்திரகாரகன் இந்த விஷயத்துக்கு வருவோம். இதுல என்ன ஆகும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி குரு வக்ரம் வீடியோ 2 வீடியோ போட்டிருக்கேன். நான் லிங்க் பண்ண டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதையும் பாருங்க. இதுல என்ன விஷயம் அப்படின்னா, கலப்பு திருமணம் செஞ்சுக்கிட்டு கலப்பின புத்திரர்கள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள், உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். ஏன்னா வெளிநாட்டு பெண்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் உருவாகிவிடும். குரு வக்ரம் கிட்டத்தட்ட ராகு மாதிரி செயல்படும். அதிகமா ஃபுல்லா ராகுன்னு சொல்லிட முடியாது, கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் செயல்படும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ புத்திரர்கள் விஷயத்துல இவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வேறு மத இன பெண்களை திருமணம் செய்து கொண்டு கலப்பு திருமணமாக ஆகி கலப்பின குழந்தைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னு சொல்லிடலாம். இருந்தாலும் புத்திரர்களால ஐ மீன் பசங்களால இவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய அமைப்புகள் கம்மியா தான் இருக்கும். வெளிநாட்டுடைய மோகமும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். வெளிநாடு போயிட்டு அதிகமா பணம் சம்பாதிக்கக்கூடிய அளவு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இவங்க பூர்வீக இடத்துல இருக்க மாட்டாங்க. அந்த இடத்த விட்டு கண்டிப்பா வெளியிடுவாங்க. வேலை நிமித்தமா பண விஷயத்துக்காக டிராவல் அதிகமா பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். வேற ஸ்டேட்டு, கடல் கடந்து வேற வெளிநாடுகள் அந்த மாதிரி போயிட்டு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இது காட்டுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குரு வக்ரம் ஆயிருந்தது அப்படின்னா கொண்டு வரும். இப்போ வக்ர குரு எந்தெந்த டைம்ல ரொம்ப கடுமையா செயல்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்துல குரு வக்ரமாக இருக்கும் பட்சத்தில் இந்த பலன் நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வக்ர குரு எப்போ ரொம்ப கடுமையா உருவாகும் செயல்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோச்சாரத்துல குரு வக்ரமா இருக்கும் பாத்தீங்களா, அந்த டைம்ல இந்த வக்ர விஷயங்கள் வெளிப்படும். திடீர்னு ஒரு 3 மாசத்துக்கு கோச்சாரம் வக்ரமா இருக்கு குரு, உங்க ஜாதகத்துல குரு வக்ரமா இருக்கு அப்படின்னும் போது திடீர்னு இவங்க ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா தெரியும். ஒரு மாதிரி ஒரு மைண்ட் ஒரு சரியான நிலைமை இல்லாம, மைண்ட் ஒரு சீராக இல்லாம வேற ஏதாவது யோசிச்சுட்டு
இன்னும் பணம் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரியே மைண்ட் செட் வந்து போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து குரு வக்ரம். அதே மாதிரி இவங்க கொஞ்சம் தனியாவே இருக்கிறதுக்கு விரும்புவாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். தனிமை விரும்பிகள். ஆனா இது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்து. ஒரு சில டைம்ல வந்து குரு வந்து, அதாவது வந்து குரு வந்து தனியா இருந்தது அப்படின்னா உங்க ஜாதகத்துல தனியா வக்ரமா இருந்து அதனுடைய பார்வை வேற கிரகங்கள் மேல விடாம அதனுடைய பார்வை படுற இடங்கள் வீடுகள் வந்து காலியாக இருந்தது அப்படின்னா வாழ்க்கையில வந்து இவங்க தனிமைப்படுத்தப்படுவார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். அதே மாதிரி பண விஷயங்கள்ல வந்து இவங்க வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா வந்து பிரச்சனையே வந்து இவங்களுக்கு வந்து ஆரம்பிக்கிறது வந்து பணத்தால் தான். ஆனா இவங்க கிட்ட பணம் கண்டிப்பா இருக்கும், சரளமா கேஷ் ஃப்ளோ இருக்கும். இருந்தாலும் வந்து அதுல வந்து அது மூலமா வந்து வாழ்க்கையில வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆனா இதுக்கு வந்து ரெமெடின்னு பாத்தீங்கன்னா பெஸ்ட் வந்து பண விஷயத்துல வந்து அதிக கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. பணம் வந்து முக்கியமா இல்லைன்னு சொல்ல, ஆனா அதே வந்து குறிக்கோளா வந்து வச்சுக்காம மற்ற விஷயங்களையும் வந்து பாக்குறது வந்து ரொம்ப நல்லது. வியாழக்கிழமைகள்ல இல்லைன்னா குரு நிக்கிற ராசியில இல்ல நட்சத்திரத்துல என்னைக்கு வந்து நிக்குதோ அந்த நாட்களை வந்து தேர்ந்தெடுத்து குரு தட்சிணாமூர்த்திக்கு நீங்க வந்து பரிகாரங்கள் பண்ணீங்க அப்படின்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பரிகாரம் வந்து ஆலங்குடி போயிட்டு வரலாம். தேர்ஸ்டேஸ்ல வந்து ஆலங்குடி குரு பகவான் வந்து வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா சிறப்புகள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்க நியூ அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். குருவே சரணம்.